அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி புதன் பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார். சனியோடு இணையும் புதனால் ஏற்பட போகும் திடீர் மாற்றங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இப்ப நாம பார்க்க போறோம். அந்த வகையில இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சியின் காரணமாக ரிஷபராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் பாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், புதனும், மீனத்தில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில ரிஷபராசியை சேர்ந்த கிருத்திகை 2ஆம் பாதம் முதல் ரோஹிணி, மிருகசிரீஷம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் நுழைவது என்பது ஒரு நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்தில் சூரியனும் புதனும் யோக நிலையை கொண்டிருப்பாங்க. தற்போது அப்படிப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான சனி பகவானோடு இணைகிறார். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் ராகுவினுடைய இணைப்பு உழைப்பை அதிகரித்தாலும் அதற்கேற்ற உயர்வை தரும் என்பதை தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சனி மற்றும் புதனுடைய இந்த இணைவு காரணமே இல்லாமல் உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை கிடைக்க வைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம சலுகைகளும் இடமாற்றங்களும் கிடைக்க இருக்குது. உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்யும் திட்டங்கள் பல உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குதுங்க. அதே போல் புதிய கிளைகள் திறக்கும் அமைப்பு உண்டுங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் எதையும் கூர்மையோடு செய்து முன்னேற்றத்தை பெறுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அகலக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல சுக்கிரன் உச்சம் பெறுவதால் தொட்டது துலங்குங்க, கேட்டது கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல ஏற்பட இருக்குது. அதே போல் ஜென்மத்தில் குரு இருப்பதாலும் 5ல் கேது இருப்பதாலும் கணவன் மனைவி உறவுக்குள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லதுங்க. அதே போல இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டி இருக்கும். அதே போல் சுபகாரிய முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தொய்வு நீங்கி முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சியை அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல பண நெருக்கடி தளர ஆரம்பிக்கும். குடும்ப பொறுப்புகள் சம்பந்தமாக வெளியூருக்கு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கணவன் மனைவி இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்குங்க. உத்தியோகம் காரணமாகவோ அல்லது குடும்ப பிரச்சனைகள் காரணமாகவோ கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க. திருமண முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. சில தருணங்கள்ல தவறான வரனை நிச்சயித்து விடக்கூடும். ஆதலால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் வரனை தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது நல்லது. இத்தகைய கிரக அமைப்புகள் நிகழும் போது திருமண முயற்சிகளை தவிர்ப்பது அவசியங்க. அப்படியே மேற்கொண்டாலும் கூட ஒரு வாட்டிக்கு ஒரு முறைக்கு இருமுறை வரனை பற்றி தீர விசாரிப்பது நல்லதுங்க. அதேபடி இந்த வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். அடிக்கடி சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும். வெளிநாடு ஒன்றில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணிற்கு அலுவலகத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு மன நிம்மதி பாதிக்கப்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த புதன் பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானமாகிய கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பெற்று
புதனுடன் இணைந்திருப்பதால் உங்களுடைய உழைப்பிற்கு பாராட்டுதல் கிடைக்க இருக்குதுங்க. இதுவரை எந்தவித காரணமுமே இல்லாமல் ஒத்தி போடப்பட்ட ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய புதிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல தாராளமாக முயற்சி செய்யலாங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் அன்பர்களுக்கு நிறுவன மாற்றம், அதன் காரணமாக கூடுதல் சலுகைகளும் இத்தருணங்கள்ல கிடைக்க இருக்குது. ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழிலை விருத்தி செய்வதற்கு ஏற்ற ஒரு தருணமா தான் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. உற்பத்தியை அதிகரித்து கொள்ளலாம். அதே போல மூலப்பொருட்கள் நியாயமான விலைக்கு கிடைக்குங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க கிரக நிலைகள். அதே போல் கடின உழைப்பும் வெளியூர் பயணங்களும் அசதியை ஏற்படுத்தும். சக கூட்டாளிகளினால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்குங்க. நிதி நிறுவனங்கள் ஒத்துழைக்குங்க. அதே போல் போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பினும் அவற்றை சமாளிப்பதில் பிரச்சனை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அளவோடு புதிய முதலீடுகள்ல நீங்கள் தாராளமாக ஈடுபடலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த புதன் பயிற்சி காலகட்டங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகள் அவ்வளவு அனுகூலமாக இருக்குதுங்க. அதன் பிறகு இந்த தருணம் அந்த புதன் பயிற்சி முடியும் வரை உதவிகரமாக இல்லைங்க. கல்லூரியிலும் பள்ளியில் தேவையற்ற பிரச்சனைகள்ல தலையிட்டு நீங்களே உங்களுக்கு தலைவலியை ஏற்படுத்தி கொள்வீங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் இத்தருணங்கள்ல நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு, உங்களுடைய படிப்புண்டு என்றிருப்பது நல்லது. யாருடைய விஷயத்திலும் நீங்கள் தலையிட வேண்டாங்க. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை கட்டுப்படுத்தும் கிரகங்கள் அனைத்து உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்குதுங்க. உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது மனிதருக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க. அதே போல் விவசாய வசதிகளுக்கு எந்த குறையுமே இருக்காது. அதே போல் ஆடு மாடுகள் நல்ல அபிவிருத்தி அடையுங்க. வயல் பணிகள் சற்று கடுமையாக இருப்பினும் அதற்கேற்ற பலன் கிடைப்பது உற்சாகத்தை தருங்க. அதே போல இந்த ரிஷபராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குரு பகவான் முதல் 2 வாரங்கள் அனுகூலமாக இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தருங்க. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். புதிய வேலைக்கு முயற்சித்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துது. குறிப்பா ரிஷபராசனையர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, இந்த புதன் பெயர்ச்சி காலகட்டங்கள்ல சிக்கனமாக செலவு செய்வது அவசியங்க. ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படக்கூடும். கடின உழைப்பை குறைத்து கொள்ள வேண்டும். மருத்துவ செலவுகளும் ஏற்படக்கூடுங்க. எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. ரிஷபராசினியர்களுக்கு இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, புதன்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.